ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பாலக்கீரை சாம்பார், கோவங்காய் பொரியலுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாலக்கீரை சாம்பார் வந்து கீரை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க. டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கோங்க. உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. நிறைய பேருக்கு பாலக்கீரை சாம்பார் வைக்க தெரியாது. இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். ரேஷன் பருப்பில் தான் பண்ண போகிறேன். 1 டம்ளர் பருப்பு எடுக்க போகிறாங்க. சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் எடுக்க போகிறேன். நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். பொடி பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. நல்லா பிசைஞ்சிங்கன்னா அதில் இருக்க அழுக்கு தூசி எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் மட்டும் 2-3 மட்டும் நம்ம அலசிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. எந்த பருப்பு, அரிசி, அப்புறமா காய்கறி எதுனாலும் நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். 2-3 மட்டும் நல்லா கழுவியாச்சு. இதில் வந்து தக்காளிங்க, ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன். சின்ன தக்காளினா 2 தக்காளி போட்டுக்கோங்க. மூட்டை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி போடுங்க. குக்கரில் வைக்கிறனால சீக்கிரம் நல்லா அவிஞ்சிரும். தக்காளியை கட் பண்ணியாச்சு. ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம்னா ஒரு 5-6 வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். அது கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்தாச்சு. இதுலேயும் மூட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போடுங்க. சாம்பார் வந்து வெங்காயம்லாம் போட்டு தக்காளிலாம் நிறைய போட்டு பண்ணேன், ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாலக்கீரை சாம்பார் எல்லா சாம்பாருமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். கடையில் உள்ள பருப்புன்னா 4 விசில் விட்டுக்கோங்க. ரேஷன் பருப்புனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் 5 விசில் விட்டு வைக்க போகிறேன். மூடி வச்சுக்கலாம். தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றிக்கங்க. முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. மூடி வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிடலாங்க. புளி ஊற போட்டுக்கிடலாம். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் போட்டால் போதும். பெரிய தக்காளியாக ஒன்று போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு கரைக்கணுங்க புளி வந்து. இப்போ புளி ஊற போட்டாச்சு. கோவங்காயில் வந்து நம்ம மசாலா போட்டு ஊற வைக்கணுங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு காய்க்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கணுங்க. ஊற வச்சிங்கன்னா பொரிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இதில் வந்து லாஸ்ட்டில் நீங்கள் தேங்காய் பூ போட்டும் பொரிக்கலாம். சும்மாவும் நம்ம மசாலாவோட பொரிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு வந்து கோவங்காய். டயபெட்டிஸ்காரங்கெல்லாம் கோவங்காய் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நிறைய மருத்துவ குணம் இருக்குது கோவங்காயில் வந்து. நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டேங்காங்க. கோவங்காய் மோர் குழம்பு வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கீரை நறுக்கி எடுத்துக்கலாம். கீரை வந்து நான் டைம் கிடைக்கும்போது நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. அப்படியே வச்சாச்சுன்னா உங்களுக்கு கெட்டு போகும். இது நம்ம ஒரு வாரம் வைக்கணும்னாலும் வச்சுருந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க. கீரை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கழுவிட்டு நீங்கள் கட் பண்ணாலும் பண்ணுங்கள். நல்லாட்டாக்க கட் பண்ணிவிட்டு கழுவிக்கோங்க. நான் கழுவலை, நான் அடுக்காக வச்சுருக்கனால கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கட் பண்ணிவிட்டு இது கழுவ போகிறேன்.
கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்று பிரச்சனை வந்து வராது. வயிற்றில் சிலவங்களுக்கு மோசன் பிரச்சனை இருக்கும். அவங்களாம் டெய்லி கீரை எடுத்துக்கோங்க. மனுஷனுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து இருக்கவே கூடாதுங்க. மலச்சிக்கல் வந்து உடம்புல வந்து பல சிக்கலை கொடுத்துரும். அதனால் கீரை வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. சாப்பிடாம இருக்காதீங்க. ஏதாவது ஒரு வகை கீரை எடுத்துக்கோங்க. பாலக்கில் வந்து கூட்டு வைக்கலாம், ரசம் வச்சு சாம்பார் வைக்கலாம், புளிக்குழம்பு வச்சு கூட்டு வைக்கலாம். பாலக் பன்னீர் மசாலா பண்ணலாம் சப்பாத்திக்கு. கீரை கழுவி எடுத்துக்கலாம், நறுக்கி வச்சு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை உள்ள கூடையில் கழுவி வச்சுக்கலாங்க. தண்ணி வடிஞ்சிடும் உங்களுக்கு. கீரையுமே நல்லா கழுவணுங்க. 2-3 மட்டம் கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா கீரையிலலாம் நிறைய மருந்து அடிப்பாங்க, பூச்சி வந்துடும்ன்ட்டு. அதனாலலாம் எல்லா காய்கறியுமே அவிச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துருவாங்கங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு தான் குழம்பு வைப்பாங்க. இப்போ வந்து நம்ம சத்துக்கள்லாம் போயிடும்னு சொல்லிட்டு மருந்தே நம்ம சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்றோம். அதனாலலாம் அவிச்சு தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பொரியல் மாதிரி பண்ணுவாங்க. நம்ம எந்த காயுமே நம்ம அவிச்சு தண்ணி இருக்கிறது கிடையாது. மருந்தை தாங்க சாப்பிட்றோம். எதுலேயுமே ஆரோக்கியமே கிடையாது. அதனால் பண்ணுற சாப்பாடை கடையில் சாப்பிடாம வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம போட்டு சாம்பாருக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா. பருப்பை வந்துருச்சு இறக்கிட்டு கோவங்காய் கடுப்பில் கடாயை வச்சாச்சு. கடாய் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்புங்க. பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள சைஸில். கருவேப்பிலை தலையும் போட்டு லேசாக வதக்கிக்கோங்க, ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம். ரொம்ப வதக்கியாச்சுன்னா மாதிரி கோவங்காய் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வெங்காயம் கருவிடும். கொஞ்சமாக வதக்கிட்டு நம்ம கோவங்காயை ஆட் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து சும்மாவே நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாம்பாருக்கு வந்து மசாலா அரைச்சிக்கலாங்க. சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் 5-6 வெங்காயம் போட்டிருக்கேன். பூண்டு சின்ன நாட்டு பூண்டுங்க, 4-5 பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் வரமிளகாத்தூள், அப்புறமா மஞ்சள் 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் போட்டு குறைன்னு அரைக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு லேசாக அரைச்சிக்கிடலாங்க. இங்கே சாம்பார் பொடி போட்டும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சா போதுங்க. சாம்பாருக்கு மசாலா அரைச்சாச்சு. இப்போ கோவங்காவை கிண்டி கொடுத்துக்கலாம். அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க, நல்லா வெந்து வரணும். அது வரலையும் கிண்டி கொடுங்க. சாதத்தை வந்து நம்ம லாஸ்ட்டில் வடிக்கணுங்க. ஃபஸ்ட்டே வடித்து வச்சிங்கன்னா சூடு ஆறிடும். இல்லை சமையலும் முடிச்சுட்டு குழம்பு கறியெல்லாம் வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம சாதத்துக்கு அடுப்பில் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. கோவங்காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சோண்டு நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிடலாம். அது இல்லாட்டி தேங்காய் போடணுன்னா கொஞ்சோண்டு தேங்காய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் போடலை. சூப்பராகிட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கிடலாம். பருப்பு நல்லா வஞ்சிருச்சுங்க. கீரை ஆட் பண்ணிடலாம். கீரை நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. பருப்பில் தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், தண்ணி இல்லைன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்க.
கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது, நான் தண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சாச்சுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். கீரை வந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. அதேமாதிரி சாம்பார் வந்து ரொம்ப கொதிக்கவும் கூடாதுங்க. சாம்பார் ரொம்ப கொதித்தாலும் உங்களுக்கு கடுத்து போகும். அதனால் கொஞ்சம் கொதிக்க விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். கீரை அவிய விட்டு புளியை ஊற்றிக்கிடலாம். புளியை கரைச்சி வச்சாச்சு. கொஞ்சம் அவியட்டும். கீரை நல்லா அவிஞ்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு அவிஞ்சா போதும். இப்போ புளி கரைசல் ஊற்றிக்கிடலாம். புளியும் ஊற்றியாச்சு. மசாலா ஊற்றிக்கிடலாம். இது கூட நீங்கள் சாம்பார் பொடி போடனாலும் போட்டுக்கலாம், அப்படியே வைக்கனாலும் வச்சுக்கலாம். மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதுங்க. கட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப தண்ணியாக இருந்தால் இலச்சி கிடக்கும், நல்லா இருக்காது. கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கிடலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். தேங்காய் அரைச்சி விட்டுக்கனால 1 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு வந்து நம்ம சுவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கிடணுங்க. மல்லித்தழை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க, தாளசம் பண்ணிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க. சாம்பாரை இறக்கிட்டு தாளிச்சிக்கிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாங்க. வெங்காயம் வெந்ததும் நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். சாம்பாருக்கு வந்து வெங்காயம் போட்டு தாளிங்க, ரொம்ப நல்ல மணமாக இருக்குங்க. நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சாதத்துக்கு அடுப்பில் வச்சுக்கிடலாம். சூப்பராட்டு மணக்க மணக்க சாம்பார் ரெடிங்க. பாலக்கீரை சாம்பார். இந்த சாம்பார் வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மணக்க மணக்க சாம்பார் வச்சாச்சுங்க, பாலக்கீரை சாம்பார். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுட சுட சாதத்தோட 2 அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சாலும் போதுங்க. அந்த சாம்பாருக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் நல்லாயிருக்கும். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாம்பாரும் கோவங்காவும் பொரிச்சாச்சு. சாதத்துக்கு அடுப்பில் களைஞ்சி வச்சுக்கலாம். சாதத்துக்கு தண்ணி வச்சாச்சுங்க. அரிசியை களைஞ்சி வச்சுட்டேன். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிச்சுக்கிடலாம். வெந்தாச்சுன்னா சாப்பாடு முடிஞ்சுங்க. சோறு வந்து வெந்துருச்சுங்க, வடிச்சுக்கலாம். சோறு வடிச்சாச்சுங்க. லஞ்சு வந்து சுட சுட சோறுங்க. சுட சுட சோறு, அப்புறமா பாலக்கீரை சாம்பார். ரொம்ப நல்லாயிருக்கும் பாலக்கீரை சாம்பார். அப்புறம் கோவங்காய் பொரியல். பாலக்கீரை சாம்பார், கோவங்காய் பொரியல் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.